2026 எலெக்ஷன் நம்ம தமிழ்நாட்டுல வந்து எப்படி சார் போயிருக்கு? விஜய் களத்துக்கு வந்திருக்காரு. விஜயோட செயல்பாடு 2026 எப்படி இருக்கும்? உங்களை மாதிரி நானும் எதிர்பார்த்துருக்கேன். என்ன நல்ல முடிவு வரணுமே எதிர்பார்த்துருக்கேன். யாரு வருவாங்கன்னு பார்த்து சொல்றது நான் ஜோசியர்ல ஒரு எதிர்கால திட்டத்தை பார்க்கக்கூடிய வியூ எனக்கு கிடையாது. மக்கள் இப்போ கொஞ்சம் புரட்சிகரமா கொஞ்சம் மாறுபட்ட எண்ணத்துல வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி உங்களுக்கே தெரியும், அது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது உங்க மனசுல என்ன இருக்கோ அது நடக்கணும்னு நான் விரும்புறேன். வாலியர் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தன்னை சவுக்கால் அடித்து சொல்றது, அரசு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ற விவகாரத்தை நீங்க எப்படி பாருங்க? நல்லா பாத்தேன் சார். ஒருத்தர் அல்ல தமிழ் சொல்றீங்களா? மத்தவங்க சொல்லாத விஷயத்த அவர் சொல்றாரு. நான் இன்னைக்கு இருந்து இந்த போராட்டத்தை நான் எதுக்கு ஆரம்பிக்கிறேன்னா, இந்த மாதிரி எனக்கு நானே வருத்திக்கிறேன். இந்த ஆட்சி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வருத்திக்கிறேன். நான் என்ன நான் இன்னைக்கு இருந்து சார் போட்டு நடக்க மாட்டேன். முருகனுக்கு துணையா முருகன் வேண்டுதல் மாதிரி நான் போட்டுருக்கேன். அதனால இது நடக்கட்டும், அது வரைக்கும் போட மாட்டேன் சொல்றாரு. அவருடைய ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் தான். விரதம் இருக்கிறோம், சபரிமலைக்கு விரதம் இருக்கிறோம், எதை நினைச்சிருக்கிறோம், எல்லா வருஷம் போறோம், இந்த வருஷமும் நம்ம போறோம், நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி திட்டத்தை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்சி அமையக்கூடாது, வேற யாராவது நல்லது வரணும்னு சொல்லி ஒரு வேண்டுதலோடு போறாங்க. அது இந்த வருஷம் பண்ணணுமோ, அடுத்த வருஷம் பண்ணணும், அதுக்கு அடுத்த வருஷம் பண்ணணும், அது நமக்கு தெரியாது, ரிசல்ட் தெரியாது. ஆனா ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட மனுஷனுக்கு அந்த மாதிரி எண்ணம் வருதுன்னு சொன்னா அது பரவாயில்லையா இவர் வந்து அப்படிங்கறத கையெழுத்து தான் இல்ல. நீங்க நீங்க என்னதான் வீடியோல எடுத்தாலும் அதை வந்து கட் பண்ணி அவங்க கையில தான் எதை போடணும் எதை போட முடியாது, அதை போட்டேன் அதை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்ற பிரிச்சு கூட அவங்ககிட்ட தான் இருக்கு. இதுதான் விஷயம். விமர்சனம் வருது இல்ல சார், தப்பு பண்ண தட்டி கேட்கிற விட்டு சாடையால் அடிச்சுக்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அது அவங்க வர்த்திக்கிறாங்க, அதான் முடிவு. அடிச்சுக்குவான்னு சொல்றாங்க, தப்பு பண்ணாவது சாட்டை எடுத்துப்பாங்கன்னு சொல்றாங்க, இவரையும் அடிச்சுக்கிறான்னு கேட்கறாங்க. சார் தனக்குத்தானே வர்த்திக்கிறது என்னடா நாடு, நம்ம போய் இந்த ஊர்ல சாரா கடை ஜனம் குடிக்க அடிச்சுக்கோ அப்படின்னு நினைக்கூடாது. தன்னை பற்றி பேசுறதுக்காகவும் ஊடகத்தை தன்னை கவரணுன்றதுக்காக இது போல செயல்ல அண்ணாமலை ஈடுபடுறாங்கிறது பல்வேறு விமர்சனம். உங்க எதிர்ப்பை நீங்க எப்படி தெரிவிக்கிறீங்க? உங்களுடைய கேள்வி கேட்டீங்களே, உங்களுடைய எதிர்ப்பு இந்த நாட்டுல என்னுடைய வியூ மாதிரி உங்களுக்கு இருக்குல்ல? இல்ல இது வரைக்கும் நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நீங்க கேட்கறது நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, ஐயோ இது மாறாதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள எண்ணம் இருக்கும். நீங்க மனுஷங்க தான், வேற ஒரு கிரகத்துல இருந்து வரல சார். கொஞ்சம் பொருள் இது பதில் சொல்லிடுறேன். வலிமையான போராட்டத்தை முன்னெடுப்போம் சார். நம்ம உங்க எண்ணம் தான் சார் எங்க எண்ணம். உங்களுக்குள்ள மனசுக்குள்ள மறைச்சிட்டு நீங்க வெறும் வீடியோ மட்டும் எடுத்து போட்டு கட் பண்ணி போடுறீங்க. உங்களுக்கு நீங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்கீங்களோ அதுதான் நடக்கணும் நான் விரும்புறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.